ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த வட மாநில பக்தர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாத சுவாமி திருக்கோயிலில் அதிகாலை நேரம் ஸ்படிகலிங்கம் தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ராஜ்தாஸ் என்பவரும் பக்தர்கள் வரிசையில் நின்றிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி திடீரென மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட பக்தர்கள் கோயில் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் ராஜ்தாஸை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் கோயிலில் தரிசனத்துக்காக காத்திருந்த பக்தர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பரங்குன்றம் கோயில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலின் நடை அடைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு முருகனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக முருகன் தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு அருள்மிகு மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை எழுந்தருள உள்ளதால் மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை நடை அடைக்கப்பட்டது. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள ஆடி வீதி, 1000 கால் மண்டபத்தை மட்டும் பக்தர்கள் பார்வையிடலாம் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை வாடகைக்கு விடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஏற்கனவே வாடகைக்கு எடுத்துள்ள அதே நபர்களுக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல் கடைகளை பொது இடத்தில் விடக்கூடாது என்றும், காந்தி மண்டபம் முன்புள்ள முக்கோண பூங்காவின் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள தள்ளுவண்டி கடைகளை அகற்ற வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். முக்கியமாக திரிவேணி சங்கமம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள படித்துறைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கன்னியாகுமரி அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தாய் திடீரென உயிரிழந்த நிலையிலும் அவரது மகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டுவாக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் கலா தம்பதியின் 3வது மகள் காவியா ஊரணிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் காவியாவின் அம்மா கலா அதிகாலையில் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த அதிர்ச்சியை எதிர்பாராத காவியா தனது அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரது காலில் விழுந்து ஆசி வாங்கிவிட்டு கதறி அழுதபடி பொதுத் தேர்வு எழுத சென்றார். இதுகுறித்து கூறிய மாணவி காவியா, படிப்பு முக்கியம், நன்றாக படிக்க வேண்டும் என அம்மா கூறிக்கொண்டே இருப்பார். அதனால் அம்மா இருந்த நிலையிலும் அவரது ஆசையை நிறைவேற்ற தேர்வு எழுத வந்ததாக தெரிவித்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை கண்கலங்க செய்துள்ளது.